ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சுரைக்காய் பிட்லை இதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு சுரைக்காயை நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய், தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச சுரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வாசனைக்கு மல்லித்தலை ஆட் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் பிட்லை தயாராகிடுச்சு. 2 in 1 பர்பஸாக டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கு வச்சுக்கலாங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சுரைக்காய் பிட்லை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.